ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா அப்சரா அவர்களுக்கும் சபரி அவர்களுக்கும் இடையில் ஒரு காதல் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு இப்போ வந்து 2-3 நாளாகவே வந்துட்டு ஒரு கிசு மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அதை வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக வந்து ரம்யா கிட்ட வந்து அப்சரா வந்துட்டு அந்த விஷயத்தை வந்து உடச்சிருக்காங்க போல இருக்குது. அதை வந்து ரம்யா இப்போ திவ்யா கிட்ட பேசும்போது நம்மளுக்கு தெரிய வருது. இதை கூட நம்மளோட சப்ஸ்கிரைபர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க, அது என்னென்னு கொஞ்சம் வீடியோ போடுங்கன்னு. அந்த கிளிப்பை போய் பார்த்தா அது தெரிய வருது. அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ திவ்யா அண்ட் ரம்யா பேசும்போது ஒரு விஷயம் வருது. என்னென்னா அப்சரா வந்து சபரி மேலே வந்து ஒரு லவ் இருக்குது போல இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்கிட்ட அப்சரா சொன்னால் சபரிக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதே மாதிரி சபரிக்கு என்னை வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறா. அதே மாதிரி எனக்குமே சபரியை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு 2 பேரும் பிடிச்சிங்கன்னா போய் சொல்ல வேண்டியதானே அப்படின்னு நான் சொன்னதுக்கு, இல்லை நான் இங்கேயும் எப்பயுமே எந்த இடத்துலையும் சொல்லவும் மாட்டேன், வெளியும் சரி இங்கேயும் சரி அப்படி மாதிரி சொல்கிறாங்க. இதை நான் எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியல, நீ என்ன சொல்கிறேன்ற மாதிரி வந்துட்டு திவ்யா கிட்டே சொல்கிறாங்க. இப்போது அதே மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சொன்னால் தானே தெரியும் வெளியே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரம்யா. அதுக்கு திவ்யா வந்துட்டு சபரி எப்படி பழகுவான்னு எல்லாருக்குமே தெரியும். முதல்ல அவன் மைண்டுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், சரியா? அவன் மைண்டுக்குள்ள அந்த மாதிரி விஷயம் இல்லாமே நம்ம கன்ஃபார்மும் பண்ணிடக்கூடாதுல்ல. அதேமாதிரி நம்மளும் வந்துட்டு அவங்களோட விஷயத்தை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிடக்கூடாது. அப்சரா இந்த மாதிரி சொல்கிற அந்த மாதிரி சொல்லிடவும் கூடாது. ஏன்னா அது அவங்களோட மனசு சம்மந்தப்பட்ட விஷயன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, இல்லை அவள் சொல்லும்போது எனக்கு அப்படி தான் தோணுதுன்றாங்க. அப்போ இதுக்கு வந்துட்டு அவங்க தான் சபரி கிட்ட தான் நம்ம முடிவு கேட்கணும். ஏன்னா சபரி தான் இதை முதல் முடிவு பண்ணோம், அவனோட மைண்டுக்குள்ளே இருக்கா இல்லையான்னு. அவன் முடிவு பண்ணதுக்கப்புறமா தான் ஃபேமிலி அப்புறம் சொசைட்டி இதெல்லாம் யோசிக்கணும் அப்படின்றாங்க. அப்போ வந்து அப்சரா ரம்யாவை சொல்கிறாங்க, அப்சரா சொல்கிறத பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு அப்படி தான் இருக்குன்னு தோணுது. அதே மாதிரி அப்பப்போ வந்துட்டு சபரி எங்கெல்லாம் இருக்காரு, அங்கங்கே வேறு ஒளிஞ்சு வேறு பார்த்துருக்கு, எப்போ மாட்ட போகிறான்னு தெரியல அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. பட் சபரியோட விஷயங்கள் இந்த சீசன் 9 பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே வந்துட்டு அவர் நல்லா பழகிருக்கார். அது மாற்றுக்கிறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு விஜய் பாரு தவிர்த்துன்னு நினைக்கிறேன். மற்றவங்க எல்லாருக்கிட்டையும் அவரோட அன்பை வந்து வாரி கொட்டிட்டாப்புல, சரிங்களா? அதேமாதிரி நல்லா ஜாலியாக பேசுவார், எல்லார்கிட்டையும் பேசுவார். அவர் கேம் ஒழுங்காக விளாண்டாரன்னா நம்மளை வந்து கொஸ்டின் மார்க் தான், எல்லாமே கொஸ்டின் மார்க். ஆனால் நிறைய பேர்கிட்ட நல்லா பேசியிருக்கார். இப்போ கூட கொஞ்சம் வந்துட்டு சைலண்ட் ஆகிறார். ஆனால் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா யாருக்கு எந்த பிரச்சனாலும் வந்து நிற்கிற மாதிரி ஒரு கேரக்டர் தான் வந்துட்டு நம்ம சபரி இருந்திருக்காரு. ஸோ அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக போயிருக்குமான்றதுன்னு தெரியல. முதல் ஸ்டார்டிங்கில் ஒரு 3 வாரமாக சம்திங் தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேங்களே அப்சரா. அப்போது என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது. இப்பயும் வந்துட்டு ஆனால் 2 பேரும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்துட்டு இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி 2 பேரும் மாறி பேசிக்கிறாங்க. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இப்போது இது எப்படி, அதாவது நம்ம திவ்யா சொன்ன மாதிரி இருக்குமா இல்லையா? ஏன்னா அப்சரா உண்மையிலே ரொம்ப அழகான ஒரு பெண், அது வந்து மாற்றுக்கட்டு கிடையாது. அவங்களுக்கும் மனசு இருக்குது, அவங்களுக்கு இந்த மாதிரி தோன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதை வந்து சபரிக்கு தெரியும் போது சபரி எப்படி இதை ரியாக்ட் பண்ண போகிறார் அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ரம்யா போய் அதை போய் சொல்கிறாங்களா, அதுக்கு வந்து சபரி என்ன ரியாக்ட் பண்ண போகிறா, என்ன ஆன்சர் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. ஆக மொத்தத்தில் அப்சரா உடையாமல் இருந்தால் சந்தோஷம். ஏன்னா இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் பார்க்கணும்ல, அதில் அவங்க அதிகப்படியாக வந்து உடையிறது அவங்களா தான் இருக்காங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் கேட்கும்போது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.